லெப்டினன்ட் கர்னல் கலையழகன். கலையழகன் என்றும் மாறாத புன்னகை பூத்த முகம் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும். கள்ளம் கபடமற்ற சிரிப்பும், எல்லோரோடும் அன்பாக பண்பாக பழகும் தன்மையும், அனைவரையும் உபசரிக்கும் தன்மையும் அவனது லட்சணங்கள். ஆனால் அவனுக்குள் இருந்த அற்புதமான திறமையும், ஆழமான ஆளுமையும், பன்முகத்தன்மையும் பலருக்கு தெரியாது. குழந்தைத்தனமான முகத்திற்கு சொந்தக்காரன், பல்வேறு பொறுப்புகளை தோளில் சுமந்து திரிந்த ஒரு அற்புதமான போராளி என்பது சிலருக்கு மட்டுமே தெரியும். ஆரம்ப பயிற்சியை முடித்துக் கொண்ட கலையழகன் 1994 ஏப்ரல் மாதம் தேசிய தலைவர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கர்னல் கிட்டு அரசியல் கல்லூரி மாணவனாக இணைத்துக் கொள்ளப்பட்டார். தலைவர் அவர்களின் எண்ணத்திற்கு ஏற்ப அரசியலும் படைய பயிற்சியும் இந்த கல்லூரி மாணவர்களுக்கு மாறி மாறி வழங்கப்பட்டது. அந்த கல்லூரியின் முதன்மை மாணவர்களில் ஒருவனாக மாவீரன் கலையழகன் திகழ்ந்தார். பேச்சாற்றல், நுட்பமான பதில் கொடுக்கும் தன்மையினை கல்லூரியிலே அவன் வளர்த்துக் கொண்டான். அங்கு அவனது ஒழுக்கம், கட்டுப்பாடு, மற்றவர்களோடு பழகும் தன்மை, எல்லோருக்கும் உதவும் பண்பு, நேர்மை என்பன அவனை தூய்மையான போராளியாக வெளிச்சம் போட்டு காட்டியது. 4 வருடங்களுக்கு மேலாக அரசியல் கற்ற கலையழகன் தேசிய தலைவர்களது கருத்துரைகளாலும், தேசத்தின் குரல் அண்ணன் பாலசிங்கம் அவர்களின் தொடர் வகுப்புகளாலும் முழுமையான போராளியாக புடம்போடப்பட்டார். இந்த காலப்பகுதியில் கொமாண்டோ பயிற்சியிலிருந்து கனரக பீரங்கி பயிற்சி வரைக்குமான பல்வேறு வகையான படைய பயிற்சிகளை அவன் பெற்றான். 1995 மாதங்களில் ஆரம்பித்த அவனது போர் நடவடிக்கைகள் ரிவிரச, சத்திய, ஜெயசிக்குரு, ஓயாத அலிகள் 3 ஆணையரச்சமரென நீண்டது. அவன் வீரச்சாவடைவதற்கு முதல் முகமாலை தாக்குதலிலும் அவன் பங்கு பெற்றிருந்தார். இந்த கல்லூரியின் முதலாவது அணி மாணவர்களின் பட்டப்படிப்பு நிறைவடைந்த போது மிகச்சிறந்த மாணவர்கள் சிலரில் ஒருவனாக கலையழகன் தெரிவு செய்யப்பட்டு தலைவர் அவர்களால் சிறப்பு பரிசும் துறவோர் எனும் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். அரசியல் அறிவும் படையறிவும் ஒருங்கே இணைந்த தலைவர் அவர்கள் எதிர்பார்த்த பல்துறைசார் போராளியாக அவன் இந்த காலகட்டத்தில் வளர்ந்திருந்தார். கல்லூரி காலங்களில் பகுதி நேரமாக கலையழகன் தொலைத்தொடர்பாளனாக செயற்பட்டான். பின்பு சிறிது காலம் மொழிபெயர்ப்பு அறிவினை பெறுவதற்கான கல்வியையும் பாதுகாப்பு பயிற்சியையும் பெற்ற கலையழகனுக்கு தேசிய தலைவர் அவர்களை பற்றிய வரலாற்று பதிவுகளை ஆவணமாக்கும் பணியில் ஈடுபடும் சந்தர்ப்பம் கிடைத்தது. இந்த அரிய சந்தர்ப்பத்தை தனது வாழ்நாளில் தனக்கு கிடைத்த பெரும் பேராகவே அவன் கருதியிருந்தார். கால ஓட்டத்தில் அவனுக்கு வேலைச்சுமை அதிகரித்த போதும் தலைவர் அவர்களின் வரலாற்றை ஆவணமாக்கும் பணியினை தானே செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் துடிப்பும் அவனுக்கு இருந்தது. தலைவர் அவர்களது ஆரம்பகால சம்பவங்களை தேடி எடுத்து தொகுப்பதிலும், தலைவர் அவர்களின் ஆரம்பகால தோழர்களிடமும் ஆதரவாளர்களிடமும் தகவல்களை திரட்டி அதனை சரிபார்த்து ஆவணமாக்குவதிலும் அவன் அதிக ஆர்வம் செலுத்தியிருந்தான். வேறு சில தேசப்பற்றார்களோடு சேர்ந்து கலையழகனின் கடும் உழைப்பின் பயனாக லீடர் ஆஃப் ஆல் சீசன் என்ற தலைவர் அவர்களை பற்றிய புகைப்பட ஆவண நூலும், விடுதலை பேரொளி என்ற தலைவர்களை பற்றிய தொகுப்பு நூலும் வெளிவந்தன. செஞ்சோலை, காந்தரூபன் சிறார்களுக்கான எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்காக அவர்களுக்கான அழகான அமைதியான இருப்பிடங்களை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற தலைவர் அவர்களின் பெரு விருப்பத்தை நிறைவேற்றும் பொறுப்பு கலையழகனிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த பணியை விரும்பி ஏற்றுக்கொண்ட கலையழகன் அதற்காக கடுமையாக உழைத்தார். புலம்பெயர்ந்த மக்கள் அமைப்புகள் மத்தியில் இதற்கான நிதி வளங்களை திரட்டுவதற்காக கடும் பிரயத்தனம் எடுத்தான். ஏராளமான பேரை அவன் சந்தித்தான், கதைத்தான், திட்டங்களை வழங்கினான். இறுதியில் அவன் இந்த பணியில் முழுமையாக வெற்றியடைந்திருந்தான். செஞ்சோலை, காந்தரூபன் சிறார்களுக்கான இருப்பிடங்கள் அமைக்கப்பட்டு தலைவர் அவர்களால் அவை திறந்து வைக்கப்பட்டது. அவனுக்கு பெரும் மன மகிழ்வையும் திருப்தியையும் தந்தது. அவனது ஆன்மா அன்று நிறைவடைந்திருந்தது. இதே போலவே நவமறைவு கூட போராளிகளுக்கான அமைவிடத்துக்கும் கலையழகனின் பங்கு கணிசமானதாக இருந்தது. எமது தேசத்துக்கான வெளிநாட்டு தொடர்புகளை, அனைத்துலக பணிகளை செய்வதற்கான தயார்படுத்தலுக்காக கலையழகன் பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பப்பட்டார். வெளிநாட்டு பயணமானது அவன் கல்லூரியில் கற்ற பல விடயங்களை நேரில் பார்த்து அறியக்கூடியதாக இருந்தது. புலம்பெயர்ந்து வாழும் எமது மக்களின் தாயக பற்று, விடுதலை உணர்வு, வாழ்க்கை நிலை என்பனவற்றை அவன் அறிந்து கொண்டான். எமது பொறுப்பாளர்கள், செயற்பாட்டாளர்களின் கடின உழைப்பை பற்றியும் எதிர்கொள்கின்ற பிரச்சினை குறித்தும் சக தோழர்களுக்கு எடுத்துரைத்தார். அதே நேரம் தேசிய தலைவர் விடுதலை போராட்டம் குறித்த தெளிவான கருத்துக்களை அவன் செல்லுமிடமெல்லாம் முன்வைத்தார். நட்பு ரீதியாக நிறைய பேரோடு உறவாடி தொடர்பளி பண்ணி வந்தான். புலம்பெயர்ந்த உறவுகளின் தாயகம் தொடர்பான பிரச்சினைகளை அந்த மக்களின் நிலையில் நின்று பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியவன் குறிப்பாக கனடாவில் வாழும் தமிழர்களுக்கான தாயக பணிகளை ஒருங்கிணைப்பதில் அவன் கடுமையாக உழைத்தான். புலம்பெயர் தமிழர்களின் பலத்தை, வளத்தை ஒருங்கிணைப்பதில் அவன் ஆற்றிய பணி அளப்பெரியது. அவை வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டியவை. கலையழகன் அனைத்துலக தொடர்பாக துணை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டான். இதற்கு இவனது பண்பும் ஆளுமையும் விடயங்களை இலவாக கையாளும் ஆற்றலும் காரணமாக இருந்தன. சக போராளி தோழர்களை மதித்து அவர்களோடு மனம் திறந்து பழகி அனுசரித்து அவர்களது தேவைகளை விளங்கி பூர்த்தி செய்யும் பக்குவம் அவனுக்கு இருந்தது.
போராளிகளை வளர்க்க வேண்டும், வேலைக்குள்ளால் உள்வாங்க வேண்டும், நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவன் விரும்பி செயற்பட்டான். அவனை விட வயதில் கூடியவர்களும் அனுபவசாலிகளும் இருக்கும் இடத்தில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அவனிடமிருந்தது. அந்த கவர்ச்சிமிக்க ஆளுமை எல்லோரையும் அவன் பாலித்தது. குறுகிய காலத்தில் அவன் மிக வேகமாக வளர்ந்தான். அவனது ஆற்றல், ஆளுமையின் வீச்சு, முதிர்ச்சியடைந்த தன்மை என்பவை மூலம் ஒரு பெரிய பொறுப்பை தனியே செய்யக்கூடிய நிலையினை அவன் அடைந்திருந்தான். அவன் நல்லவனாக மட்டுமல்லாமல் வல்லவனாகவும் திகழ்ந்தான் என்பதுதான் உண்மை. இவ்வாறான நேரத்தில்தான் 2007 ஏப்ரல் 18 அன்று எதிர்பாராத வெடிவிபத்தில் கலையழகன் வீரச்சாவடைகின்றான். எல்லோரும் துடித்து போனார்கள். ஆழிப்பேரலை வந்து தாக்கியது மாதிரியான உணர்வு, பூமி அதிர்ந்து நிலம் பிளந்து போன மாதிரியான நிலை, இதயத்தை யாரோ சம்மாட்டியால் அடித்த அதிர்வு, வார்த்தைகளில் வடிக்க முடியாத துயரமும் வலியும், வேதனையில் சகதியிலே சிக்கித் தவித்த சோகம். ஏன் இவ்வளவு வேகமாக உம்மை விட்டு பிரிந்தான் என்று மனதில் ஆழமான வலியோடு எழும்பும் வினா. கலையழகனின் இழப்பின் வருமதி, இழப்பின் நிதிய வலி, அதன் ஒட்டுமொத்த பரிமாணம் எங்கோ முழுமையாக தெரிந்திருந்தது. அவன் அழகானவன், பண்பானவன், பழகுவதற்கு இனிமையானவன், கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளம் படைத்தவன், ஆளுமை எடுத்து செயற்கரிய பணிகளைச் செய்தவன். முதல் நாள் உயிரோடு பலம் வந்தவனை மறுநாள் விதைகுழியில் விதைத்துவிட்டு வந்தோம். இது எவ்வளவு துயரமான விடயம், கொடுமையாக இருந்தது. ஆனாலும் எவ்வளவு இழப்பு வரினும் இடர்வரினும் உறுதி தளர்வோம். ஆம், லெப்டினன்ட் கலையழகன் தலைவர் மீதான பற்றும் பாசமும் விடுதலை வேட்கையும் தேசிய உணர்வும் கொண்ட எண்ணங்களை நெஞ்சினில் சுமந்து அவரது லட்சிய கனவை நாங்களும் சுமப்போம். அவனது கனவை நாங்கள் நனவாக்குவோம்.